வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல்ல அக விளக்கது நமச்சிவாயமே. இந்த நாள் இனிய நாளாய் உங்களுக்கு அமையட்டும். நேயர்களே, பல முறை ஒரு கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. லக்னத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு படுத்தி ராசி பலனை எப்படி காண்பது என்று. உங்கள் ராசி மேஷராசியாக இருந்து லக்னம் கடகமாக இருந்தால் நீங்கள் மேஷராசியும் கடகராசியும் சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக கிடைக்கக்கூடியது இன்றைய ராசியின் பலனாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். 4 ஏப்ரல் 2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, வளர்பிறை சப்தமி, மிருகசீர்ஷ நட்சத்திரம். இன்றைக்கு 94 நாள் ஆயிற்று வருஷம் பிறந்து. 271 நாள் இன்னும் மிச்சம் கையில் வச்சுருக்கோம் செலவு பண்ணுறதுக்கு. இந்த நாளிலே முகூர்த்தம் சுப முகூர்த்தம்னு போட்டிருக்கோம். கல்யாண விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லதாக நடக்கலாம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 1:30 வரை, ஈவினிங் 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் மத்தியானம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். கரணமானது மதியம் 1:30 3 மணி வரை. மீன லக்னத்திலே ராசியானது சூரியனுக்கு ஒரு நாழி வினாழி 25 என்பது இருக்கிறது. சூரியனுடைய உதயமானது காலை 6:10 அப்படிங்கிறது சூரிய உதயத்துடைய நேரம். இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கும். இந்த விசாகம் அனுஷம் அப்படிங்கிறது துலாத்துக்கும் இருக்கும் விருச்சிகத்துக்கும் இருக்கும். 2 ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் உண்டு. இன்றைய நாளின் கோச்சாரப்படி கோள்களின் சாரங்கள் அமைவதான ராசிகள் எங்கெல்லாம் அமைகிறது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, சூரிய சுக்கிர புத சனி ராகு. இதில் சூரியன் தவிர சுக்கிர புதன் அவங்களாம் வக்கரத்தில் அமர்ந்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். இந்த நாளிலே இந்த ராசி மீனராசி, மீனராசியுடைய 3ஆம் இடம் ரிஷபராசி. அங்கே இந்த மீனராசியின் அதிபதியான குரு அமர்ந்திருக்கிறார், பரிவர்த்தனை யோகம் பெற்று. இந்த ராசியிலே 2ஆம் இடமானது மேஷராசி. மேஷராசியுடைய அதிபதியானவர் செவ்வாயானவர் ரிஷபத்திலே அமராமல் மிதுனத்திலே அமர்ந்திருக்கிறார். மிதுனத்திலே அமர்ந்து அங்கேருந்து பார்க்கக்கூடிய பார்வை கன்னியா ராசி பார்க்குறார். அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். கேது அங்கேருந்து 7ஆம் பார்வையாக இந்த 5 கிரகங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைய ராசி கட்டத்திலே திருகணித பிரகாரம் இருக்கும். சந்திரனானவர் இன்றைக்கி மிருகசீர்ஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். மிருகசீர்ஷம் நட்சத்திரம் நமக்கு ரிஷபராசியிலும் இருக்கும், மிதுன ராசியிலும் இருக்கும். இப்படி இந்த 2த்துக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டிரான்சிஷன் பீரியடில் தான் இன்றைக்கி சந்திரன் மூவ் பண்ணிட்டுருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம சொன்னோம், விசாக நட்சத்திரம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு. இன்றைய நாளிலே சுப முகூர்த்தம்னு பார்த்தோம், சப்தமி திதின்னு பார்த்தோம். சப்தமி திதி இன்றைக்கி சந்தான சப்தமின்னு பேர். இன்றைக்கி சந்தான சப்தமி, கமல சப்தமின்னு பேர். இன்றைக்கி சந்தான சப்தமின்னா இந்த குழந்தை வரங்கள் பெறுவதற்கான ஒரு நல்ல ஒரு செய்கைகள்லாம் செய்வோம் இல்லையா. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் போனீங்கன்னா அங்கே கிருஷ்ணனை கையில் கொடுப்பாங்க. அப்படி சந்தான வரம் கேட்டு, குழந்தை வரம் கேட்டு செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சந்தான சப்தமியில் நடக்கும். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு, காசிக்கு எல்லாரும் போகிறாங்களே, ஏன் காசி கர்ம பூமியா அப்படின்னு கேட்பாங்க. காசி விஸ்வநாதரை தரிசித்தால் உங்கள் ஆத்மா புனிதமடையும் அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கொள்ளுங்கள்.
நம்ம ஆத்மா புனிதமடை உயிர் புனிதத்தன்மை பெறுவதற்காக ஒன்று இருக்கிறது என்றால் காசி விஸ்வநாதர் கோயிலை சென்று வழிபடுவது. அதனால் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம எந்த காரியங்களை செய்யும்போது நமக்கு பலன்கள் ரெட்டிப்பாகும். நம்ம கட்டுறதெல்லாம் கைமண் நனவுன்னு சொல்லுவோம். எதுவுமே நம்ம ஃபுல்லாக படிச்சிடல. இருந்தாலும் நம்ம படித்தவுடைய படிப்பை நம்ம விருத்தி செய்வதற்கு மேலும் மேலும் அதை வளர்த்து கொள்வதற்கு நிறைய ரெஃபரன்சஸ் எல்லாம் தேவைப்படும். அப்படிப்பட்ட ரெஃபரன்ஸில் ஒன்று தான் அந்த பஞ்சாங்கம்ங்கிறது. திதி வார யோக நட்சத்திர கரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே வருவோம். இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமைன்றது சுக்கிரவாரம்னு சொல்லுவோம். சுக்கிரவாரம் அப்படின்னா யாருக்கு பெனிஃபிட்னா அம்மனுக்கு பெனிஃபிட். அலங்கார பொருட்கள்லாம் வாங்குறதெல்லாம் இன்றைக்கி வாங்கலாம். அழகு சாதன பொருட்கள் எல்லாம் காஸ்மெட்டிக் ரிலேட்டட்லாம் ஹெர்பல் ரிலேட்டடாக வாங்கலாம். இன்றைக்கி அவசியம் வாகனங்கள்லாம் வாங்குறதெல்லாம் சொத்து சம்மந்தப்பட்ட சூழலெல்லாம் இன்றைக்கி செய்யாமல் இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா காது குத்துறது, சிவபூஜை செய்வது, வித்யாரம்பம் பண்ணுவது, ஆயுத பிரயோகம் பண்ணுவது போன்ற விஷயங்கள். குழந்தையெல்லாம் தொட்டிலில் போடுறதுன்னு தான் இன்றைக்கி போடலாம். சூளையில் நெருப்பு வைக்கிறதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். இன்றைக்கி சப்தமி திதி அப்படின்னு பார்த்தோம், சந்தான சப்தமி அப்படின்னு பார்த்தோம். சப்தமி திதியில் நல்லதே நடக்கும். வீடு கட்டுறது, விவாகம் செய்கிறது, தேவதைகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணக்கூடியது, இடமாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தல. அந்த ஷிஃப்ட் பண்ணுறோமே அந்த வீடுகளெல்லாம், அது விவசாயம் பண்ணுறது, நல்ல ஜுவல்லெல்லாம் போட்டுக்கிறது, வெளிநாட்டுக்கு பயணம் செய்வதற்கு என்னென்ன ஐட்டனரியில் வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ண போகிறேன் போக போகிறேன்லாம் எழுதுவோம். இதெல்லாம் இந்த சப்தமில் எழுதலாம். வீடு, மனை, சொத்து, வாகனம், சாஸ்திரங்கள் இது ரிலேட்டட் எல்லாம் நீங்கள் செய்யலாம். அதனால் கடகராசி அப்படி செய்யலாமா அப்படின்னா கடகராசி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நாராயணன், ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்ட பிறகு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும். இன்றைக்கு கரணநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணம்னு பேர். கரசை கரணம் யானைன்னு பேர். பிள்ளையாரை வணங்கணும். இன்றைக்கி பிள்ளையார்பட்டி பிள்ளையாராக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நமக்குள்ள தெருமுக்கில் இருக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிள்ளையாரை வணங்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைகள் இருக்காங்க, யானை பொம்மை எதனா இருந்தால் இன்றைக்கி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் ஒரு பரிகாரமாக அமையும். வீட்டில் நிறைய தடைகள், குழந்தைகள்லாம் இல்லாத விஷயங்கள்லாம் இருக்குல்ல, குழந்தை வேணும்னு பாக்கியம் கேட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கு இந்த யானை பொம்மை வாங்கி கொடுப்பதன் பரிகாரமான குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுப்பார். நார்மலாக இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படின்றதும் யானை சம்பந்தப்பட்டது தான். இந்த கரசை கரணம்ங்கிறதும் யானை சம்பந்தப்பட்டது தான். அதனால் யானை வழிபாடு அப்படிங்கிறது, யானையை பார்த்தாலே குழந்தை மாதிரி குதூகலமாகிடுவோம் இல்லையா? அதுவும் குதிக்கலாம், நம்மளும் குதிக்கலாம். ரொம்ப குதூகலாகிடுச்சா அந்த பிரச்சனை கொஞ்சமாக இருக்கும். இன்றைய நாளில் சோபனம் அப்படிங்கிற ஒரு யோக பலன் நாம யோக பலனாக அமைகிறது. இந்த சோபன யோகத்தில் தான் விவாகம் செய்வது. அதனால் இன்றைக்கி முகூர்த்தம்னு போட்டுருவாங்க. புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கலாம், பதவியெல்லாம் ஏற்றுக்கலாம், ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல நாள்லாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். நான் புதுசாக ஜிம்மெல்லாம் ஜாயின் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி போங்க. அதே மாதிரி நான் எதனால் லேண்ட் வாங்கணும், பிளாட் வாங்கணும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைய சோபன யோகத்தில் செய்யும்போது வளர்ச்சிகரமாகவும் எந்தவித வில்லங்கம் இல்லாமல் முடியும். அதனால் இந்த நாளின் திதியோக நட்சத்திர கரணங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மைகள் பெருகும். மேலும் நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும். வணக்கம் மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இன்று மாறி நமக்கு கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த கடகராசியினுடைய சந்திரனானவர் மிருகசீஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். மிருகசீஷம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம், உங்களுடைய ராசிநாதன் நட்சத்திரம். அவர் இன்றைக்கு ரிஷபராசிக்குள்ளும் இருப்பார், அதே போல் நமக்கு மிதுன ராசிக்குள்ளும் இருப்பார் அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. காலையில் கொஞ்சம் செலவு இருக்கும், மத்தியானம் கொஞ்சம் செலவு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி மனசில் புரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருப்பது கொஞ்சம் நல்லதல்ல. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொடுப்பார். ஃபேமிலி மேட்டரில் கொஞ்சம் அந்யோன்யத்துக்கு எடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படியே அங்கே உட்கார்ந்துருக்கிறார். தனத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 12ஆம் இடம் அப்படிங்கிற இடம் மீன ராசி ஆகிறது. அந்த மீன ராசிக்குள்ளரே சூரிய
சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி ராகுவுடன் சேர்ந்து அமைந்திருக்கிறது. அவரை 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்க கேது கன்னியிலிருந்து அமர்ந்திருப்பது, இதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா உங்களுக்கு எப்படியான செலவு வச்சணுன்னு இருக்கு. அதனால் உங்கள் செலவுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. வரவுக்கு வழிகள் 2 பேர் தான் கொடுக்க முடியும். ஒன்று, உங்களுக்கு தனகாரகனான குரு அமர்ந்திருப்பது பைசா கொடுக்கும். அதே போல் இன்னொரு குருவான சுக்கிர குரு, இந்த குரு உங்களுக்கு 12இல் அமர்ப்பதும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். இப்படி லாபத்தை 2 குருவும் மாற்றி மாற்றி பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனாலே இன்றைய நாளை நல்ல நாளாக ஓட்டி விடலாம். இந்த நாளிலே சப்தமி திதி அப்படிங்கிற திதி, அதில் சந்தான சப்தமி அப்படின்னு பேர். இந்த சந்தான சப்தமி நார்மலாக இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவதற்கான வேண்டுதல்களை எல்லாம் நடத்துவதற்காக கொண்டாடுது. அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானவர் கிருஷ்ண பெருமான். கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கும் போது அனைத்து விதமான பாபங்களும் தொலையும் அப்படின்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி கிருஷ்ணனை வணங்குவோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உச்சாரணம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பல விதத்திலும் இனிய நேரங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளரே இருக்க குரு அப்படியே அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளர சந்திரனானவர் குரு சந்திர சேர்க்கையாக சந்திர யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற நாளான இன்று மத்தியானக்கு உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பெயரப் போகிறார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் பொருள்களை செலவுகள்லாம் உண்டு. அது மனசில் ஓடிட்டே இருக்கும், என்னப்பா செலவாகுதே, ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்னு ஒரு எண்ணம் இருக்கும். 2ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த சந்திரனுடைய எஃபெக்ட்னால கொஞ்சம் செலவும் உண்டு. ஆனால் உங்களுக்கு பணம் கொடுப்பதற்காகவே உட்கார்ந்துருக்கா. 12ஆம் அதிபதி 3ல் போய் அமர்ந்து உங்களுக்கு பணம் வரும். செவ்வாயினால் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கன்னிராசிக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவை உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேஷ ராசியிலேருந்து பார்க்கும்போது 6, ரிஷபராசியிலேருந்து பார்க்கும்போது 5, இது பார்வை பலத்தாலே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறார். அப்போது உங்களுடைய குழந்தை உங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க அப்படிங்கிற நல்லா தெரியுது. குழந்தை விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அவர்கள் மூலியமாக கொஞ்சம் செலவும் உண்டு, அவர்கள் மூலியமாக லாபமும் உண்டு அப்படிங்கிறத மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசியிலிருந்து 11ஆவது இடம் ரொம்ப நல்ல இடம், லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் அப்படி ஜம்முன்னு அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துக்குரியவன் அங்கே போய் உட்கார்ந்தனால உங்களுக்கு காசு எப்போ உண்டு, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதோடு சேர்ந்து உங்களுக்கு சனி பகவானும் சேர்ந்துருக்கிறார். அவரும் ராகுவும் சேர்ந்ததுனால் சனி ராகு சேர்க்கை ரொம்ப நல்ல சேர்க்கையாக அமர்ந்து பைசா கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். உங்கள் ராசிநாதனும் சேர்ந்துருக்கிறார். ராசிநாதன் சேர்ந்ததுனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் விருந்து விவகாரங்கள் எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு இருக்குது. இன்றைக்கி முகூர்த்த நாள், எங்கேயோ போய் விருந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவசியம் விருந்துகளில் நல்லபடியாக சென்று பொன் வர்த்தக சேர்க்கை அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வஸ்திர சேர்க்கைன்னா உங்களுக்கு வேட்டி சட்டையெல்லாம் ஏதோ கிடைக்க போகுது, புடவையெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு நல்ல நோட்டும் கட்டுறது. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்துடன் உடைய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. இந்த நாள் மேலும் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடமான கடகராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் வந்து கொண்டிருக்கிறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானமானால் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய சந்திரனான அமர்க்கிறார். மிருகசிருஷம் என்ற இந்த நட்சத்திரம் செவ்வாயான இந்த ராசி கிரகத்துடையது. இவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு நோயை கொடுக்கும் அப்படிங்கிறது மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது நீங்கள் தொழிலில் லாபத்தை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இன்றைக்கு வைத்திருக்கிறது சூரியன். அதனால் லாபம் கிடைக்க போகுது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் உங்கள் செயல்களிலே கொஞ்சம் விரயம், உங்களுடைய தவறுதனாலும் புரிதலினாலும் வரக்கூடிய விரயங்கள் உண்டு. அப்படிங்கிறனால சனி ராகு சேர்க்கை 10ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளோ நல்லதல்ல. புதன் 10ஆம் இடத்தில் அமர்ந்தனாலே கொஞ்சம் இடப்பெயர்ச்சிகள் உண்டு, சின்ன பிரயாணம், அதனால் கொஞ்சம் லாபம் அப்படின்னு கோட்டம். பெண்களுடன் பேசும்போதோ இல்லை கணவர்கள் மனைவியோடு பேசும்போது, மனைவி கணவனோடு பேசும்போது இருபாலைத்தினரும் கொஞ்சம் பார்த்து தந்தது, இல்லைனா கலகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அந்த கலகம் உங்களுக்கு அழிவை தரும்
அப்படின்னு மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடியது குரு அமர்ந்திருக்கிறார். குரு அங்கே அமர்ந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. உங்களுக்கு தேவையில்லாத மனதிலே குழப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கும். அதுவும் மெதுவாக வெளிநாட்டு தொடர்பான வர்த்தகங்கள், மூர்த்த சகோதரர் மூலியமாக வரக்கூடிய விவகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக்கி கொடுக்கும். கடன் உங்களை படுத்தும் அப்படின்னு தெரியுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாளை அந்த விஷயத்தில் அமைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நமக்கு சந்தான சப்தமி அப்படின்னு பார்க்குறோம். சந்தான சப்தமி அப்படின்னாக்க ஜெமினி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிதுனத்தை குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைகள் சந்தோஷப்படுவதற்கான பொருட்களை தான் ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுங்க. இன்றைக்கி முகூர்த்த நாள், அதனால் ஏதாவது ஒரு விழாக்களுக்கு விசேஷங்களுக்கு கூட்டி செல்லுங்கள். திருமணம் போன்ற விசேஷங்கள் எல்லாம் நடந்ததுன்னா கூட்டிகிட்டு போய் அதில் கலந்து கொள்ள வைங்க. அப்போ நேச்சுரல் குழந்தைகள் கொஞ்சம் குதூகலப்படும். அதனால் அவங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ளுங்கள். குழந்தை இல்லாதவர்கள் இன்றைக்கு சந்தான கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற சுவாமியை கையில் வாங்கி அவரை திருப்பி தரும்போது நான் சொல்லி குழந்தை வரும் அப்படிங்கிற ஐதீகம் உண்டு. அப்படி குழந்தை கிருஷ்ணனாக பாவித்து இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக அமையட்டும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்து. வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 11ஆவது இடம் லாபஸ்தானம். அந்த இடத்துல தான் இன்னைக்கு சந்திரன் ஆரம்பிக்கிறார். காரியங்கள் வெற்றி. ராசியிலேருந்து 12ஆம் இடத்துக்கு மூவாரார். அங்கே கொஞ்சம் செலவு. அப்போ மத்தியானத்தில் செலவு, காலையில் வெற்றி இப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசியில் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உட்காந்துட்டார். நார்மலாக இந்த செவ்வாய்ங்கிறவர் புத்தி அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த புத்தியை மட்டுப்படுத்தவராக அமைந்து விடுவார். ஸோ அப்போ பெருசாக உங்களுக்கு புத்தியிலேருந்து வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து செய்யணும். அவசரம் இல்லாமல் அமைதியாக பண்ணால் போதும். எடுத்தவங்க ஒருத்தன் எதாவது பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. 5க்குரியவனும் 10க்குரியவனும் வந்தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க விஷயத்துலையும் டமால் டிமில் நீங்கள் காணா போயிடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய டே இன்றைக்கி. உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல சூரியன் அமர்வது அவ்வளோ நல்லதில்லை. 2ஆம் அதிபதி அங்கே அமர்ந்தால் என்ன கொஞ்சம் பயத்தை கொடுக்கும். பணம் வருமா வராதான்னு ஒரு பெரிய கேள்வியை மனசுக்குள்ளே கொடுத்துவிடும். அதே போல் உங்கள் ராசியினுடைய 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதிக்கு ஆனவர் 9இல் அமர்ப்பது உங்களுக்கு காரியத்தை தடை பண்ணக்கூடிய சனியும் இருக்கிறார். கூடவே சேரத்துக்கு ராகுவும் இருக்கிறதுனால டெஃபினட்டாக அவங்க கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு தெரியுது. 11க்கு அதிபதியான சுக்கிரன் அவரும் அங்கே அமர்ந்திருப்பது உங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றி கொடுப்பார். எப்போயா ஒரு இடத்துல காசு வேணும்னா இந்த சுக்கிரனால் காசு வந்துடும் சொல்லிடலாம். நேச்சுரலி எங்கள் எதிர்பாராத காசு கொண்டு வருவதற்கு சுக்கிரனுடைய பலன் கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதனும் உங்கள் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் 3, 12க்குரியவன் போய் அமர்ந்து இருக்கிறது 9ஆம் இடத்துல அப்படின்னாலும் 3, 9, 12 அப்படிங்கிறது எப்படியான ஒரு இடத்துல வெளிநாட்டிலிருந்து வர்த்தக தொடர்பு கொண்ட ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய பண வரவுகள் உண்டு. அப்படி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி கொடுக்குது. ஒரு நல்ல கம்யூனிகேஷன் செய்தி உங்களுக்கு காதுகளில் எட்டப் போகிறது. நல்ல செய்திகள் கேட்கப் போகிறீர்கள். திருமணம் ஆகாத தம்பதி இருவருக்கு குழந்தைகளுக்கு இன்றைக்கி திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. விழாக்காலங்கள் இன்றைக்கு நல்லதாக அமையப் போகிறது. திருமண விழாக்களிலே நீங்கள் கலந்து கொண்டு அதனால் வரக்கூடிய உறவின் பாங்கு நல்லாவே இருக்கிறது. இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை இனி நாளை அமைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. சிம்மராசினாலும் சூரியன் வந்துட்டார். சூரியன் நேரம் எங்கே உட்காந்துருக்காரு? அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ அஷ்டமத்தில் உட்காந்து சூரியனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உடம்பில் மண்டைக்குள்ளார இதெல்லாம் எரிச்சலை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அவருக்கு தூபம் போடுற மாதிரி சனீஸ்வர பகவானும் 8லே அமர்ந்திருப்பதும் ராகு பகவானும் அமர்ந்திருப்பது கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி தான் தரப்போகிறது. உங்கள் ராசியிலிருந்து 11க்கு அதிபதியும் அங்கே அமர்ந்திருக்கனாலே மனசில் வியாகுலம் என்ன தான் நடக்குதுன்னு தெரில, ஏதோ கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை சிக்கலில் மாட்டி விடக்கூடிய சூழ்நிலையை உங்களை கொஞ்சம் காப்பாற்றுறது அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் காப்பாற்றுவார். உங்கள் ராசிக்குள்ளரே அமர 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எகெயின் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் கடகராசிக்குள்ளர. அது செலவை கொடுக்கும்.
சரி சார், ராசிக்குள்ளரே அவனை நல்லபடியாக அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்குள்ளர அமர்ந்திருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்தை விட்டு மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை ட்ராவல் பண்ணக்கூடிய சந்திரனானவர் வருகிறார். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம் அப்படின்னு ட்ராவல் பண்ணி ரிஷபத்திலேருந்து வெளியே வரக்கூடிய இந்த 10ஆம் இடத்து சந்திரன் ரொம்ப நல்லவர். ஏன்னா 10, 11 ட்ராவல் வந்து சந்தோஷத்தையும் ஒரு வெற்றியும் தருவார். அதனால் இன்றைக்கு சந்திர வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எப்படி சந்திரனை வழிபடுவது? சந்திரனாலே ராமச்சந்திரன் மைண்டில் வந்துடும். ராமா ராமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும். இன்றைக்கி ராமர் ஜபம் அப்படின்னு மனசில் வைத்து கொண்டு இன்றைக்கி எவ்வளோ தூரம் ராம ஜபத்தை சொல்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு இன்றைக்கி நல்லது ஒரு பலன் வரும் அப்படிங்கிறத நம்பிக்கையுடன் செய்தீர்களானால் இன்றைய நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் நேராக பார்க்கக்கூடியது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, சூரியன் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் புதன் வக்கரத்திலும் ராகு சனி சேர்க்கையுடன் அமர்ந்திருக்கிற 5 கிரக சேர்க்கை இருக்கிறது. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடம் அப்படின்ற இடத்துல நமக்கு சந்திரனானவர் பிரயாணம் செய்கிறார். அப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம்ங்கிறது நமக்கு ரிஷபராசி. ரிஷபராசிக்குள்ளர மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் குருவோடு சேர்ந்து சந்திரயோகமாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்துக்கும் போகிறார். 9ஆம் இடம் கொஞ்சம் காரிய சாமர்த்தியத்தை ஏற்படுத்தினாலும் 10ஆம் இடத்துல வரும்போது மத்தியானம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவோம். அப்போ குருவுடைய கடாட்சத்தினால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் 5ஆம் பார்வையாக அவர் சந்திரனை உங்களுடைய கன்னியா ராசியை பார்க்குறார். அங்கே கேது அமர்ந்திருக்கார், ஞானகாரகன் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். உங்கள் ராசியின் 10ஆம் இடம் அப்படின்ற இடத்துல தான் இன்றைக்கி சந்திரனான உள்ளே வரப்போகிறார். 11ல் உட்கார்ந்துருக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் பைசா கொடுப்பார். இன்றைக்கி எப்படியாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய 3ஆம் அதிபதியானவர் 11ல் அமர்ந்ததுனாலே எப்படியாலும் பைசா வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால் இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டே உங்கள் பேக்கெட் ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இன்றைக்கி விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். நீங்கள் அவசியம் போய் கலந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. சில புதிய நட்புகள் உங்களுக்கு உருவாக்கமாகும். அவங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. மேலும் இன்றைக்கு 9ல் இருக்கக்கூடிய குருவுடன் சேர்ந்த சந்திர யோகமானது உங்களுடைய வாழ்க்கையிலே பலவித மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமைவதனாலே இன்றைக்கி கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ண ஜபம் அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லும்போது இந்த வார்த்தைகளுடைய வைப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்தில் மாற்றங்களை கொண்டு வரும். கிருஷ்ணன்னாலே இன்னொரு பேர் சனீஸ்வரன் பேர். அவர் 7ஆம் இடத்துலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போது அவர் எப்படி உங்கள் லைஃப்பை மாற்ற போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். அதனால் ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளர்த்து. வணக்கம் துளாராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலேருந்து இன்றைக்கி பார்க்கும்போது சந்திரனானவர் 8ஆம் இடத்து ட்ராவல் அப்படின்னா நார்மலாக அஷ்டமம் அப்படிங்கிற சந்திராஷ்டமோடைய எஃபெக்ட் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிற ட்ராவல் இருக்கிறனால உங்களுக்கும் துளாராசிக்கும் இருக்க போகிறது. இன்றைக்கி விருச்சிக ராசிக்குள்ளரையும் இந்த அனுஷ நட்சத்திரத்தை தொடும்போதும் சந்திரனுடைய எஃபெக்ட் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இன்னும் ஆழ்நிலை தியானம். கொஞ்சம் நேரம் அமைதியாக மூச்சை விட்டு நிதானமாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கட்டி வெள்ளத்தை தூக்கி வாயில் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுது. மனசுக்கு திரும்பாயிடும். திரும்பான உடனே இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஓடி போச்சு மனசில் வச்சுடுங்க. கண்ணாடி முன்னாடி ஆல் இஸ் வெல், நான் நல்லா இருக்கேன், ஐ எம் ஆல் ரைட் அப்படிங்கிற வேர்டெல்லாம் நீங்கள் பாசிட்டிவ் டோனில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா மனநிலை ஒருநிலைப்பட ஆரம்பித்துவிடும். மனோகாரனுடைய ட்ரிக்கு தான். இல்லைன்னா கையில் 2 கையிலையும் கல் உப்பை வைத்து கொண்டு அதை கரைத்து விடுவது. கொஞ்சம் நேரம் 5-10 நிமிஷம் வச்சு கண்ணை மூடிட்டு திருப்பி கண்ணை திறக்கும் போது அந்த கல் உப்பை கரைத்து விட்டீர்களானாலும் இந்த மனோகாரகனை திருப்திப்படுத்தி விட்டு நீங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுடலாம். இப்போ உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் எங்கே போய் உட்கார்ந்துக்கிறார் அப்படின்னு போய் பார்த்தோம்னா, அவர் நேராக உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போய் உட்காந்துட்டார். ஏற்கனவே அவர் கொஞ்சம் வில்லங்கமாக தான் உட்காந்துருந்தார். இப்போ தொழிலில் போய் கை வச்சார் அப்படின்னு ஒரு மனம் இருக்கும்.
அதனால் வேலையில் கொஞ்சம் செலவுகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, உங்களுடைய ராசியிலேருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை தான் செய்ய போகிறது. சூரியன் நல்ல மாதிரி உங்களுக்கு வாழ்க்கைகளை கொடுக்க போகிறார். பொருள் வரவு அவரால் வரப்போகிறது. சனீஸ்வர பகவானாலே பொருள் வரவு, லட்சுமி கடாட்சம் நடக்கப் போகிறது. ராகுவும் அதே தான் செய்ய போகிறார். புதனாலும் உங்களுக்கு திரவிய லாபம் என்ற லாபங்கள் வரப்போகிறது. அப்போ கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பவர் யாருன்னா உங்கள் ராசிக்காரர் தான். உங்கள் ராசிக்காரர்நாதன் யார்? சுக்கிரன் தான். அவரால் கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குருவானவர் தேவகுரு, இவரும் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். இந்த 2 குருவானால் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. அப்போ இன்றைக்கி குருப்யோ நமகான்னு குருவிட்ட காவி சரண்டாயிடணும். வேற ஒன்றும் வழியேடு. நேராக குருவை வழிபட்டால் சரியாக போயிடும். அப்படின்னா நார்மலாக சொல்லுவோம், உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மதியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு முருகனை தான் வழிபடுவோம். அப்படி முருகனை வழிபடும்போது இந்த செவ்வாய் சுக்கிர குரு இந்த 3 பேருடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு அகன்று வாழ்க்கையிலே சுபிட்சத்தை கொடுப்பதற்கான வாழ்க்கை இன்றைக்கி முருகன் அருள் கொடுத்துவிடும். இதை முடிஞ்சிட்டிங்கன்னா இன்றைக்கி முருகா முருகா முருகான்னு வாய் நிறைய சொல்லிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி லைஃப்பில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேராக பார்த்துட்டு இருக்கிற குரு அவரோட தொடர்போடு வச்சுருக்கிற அவங்க சந்திரனையும் வச்சுருக்கிறார். இன்றைக்கு 2 பேரும் சேர்ந்து சந்திர யோகம் அப்படிங்கிற யோகத்தோடு அவங்கள பார்த்து அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கால வேளையில் மத்தியான வேளையில் அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போகும்போது அனுஷ நட்சத்திரத்துக்குள்ள விசாக நட்சத்திரம் மற்றும் அனுஷத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு இருக்குது. அப்போது அந்த அனுஷ நட்சத்திர சந்திராஷ்டமம் அப்படின்னா இந்த அனுஷ நட்சத்திர விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் தியானத்தோட நல்ல ஆழ்நிலை தியானத்தோடு அமர்ந்து இன்றைக்கி கொஞ்சம் சுற்று பக்கத்தில் எங்கே நடந்து போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்ட பிறகு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு தேங்காய் எடுத்து போய் பிள்ளையாருக்கு உடச்சி விட்டு இன்றைக்கி நாள் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக இருக்கும். இல்லை பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் கொண்டு போய் ஒரு விளக்கு ஏற்றி விட்டு வந்து நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த டே நல்லாயிருக்கும். இந்த டேயில் சந்தான சப்தமி அப்படிங்கிற நாள் இன்றைக்கு. சந்தான சப்தமினா குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடிய விஷயம், பலன்கள் வரும். இன்றைக்கி ஃபெர்டிலிட்டின்ற ஹாஸ்பிட்டலெல்லாம் நீங்கள் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கான பாசிட்டிவ் இது ரிசல்ட்டெல்லாம் வரக்கூடிய நல்ல நாள் இன்று. உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது ராசிநாதனாலும் 9ல் போய் உட்கார போகிறார். அது சில விஷயங்களெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்றைக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் அமர்ந்துவதுக்கு அவ்வளோ நல்லதில் சின்ன சின்ன வியாதிகளை கொடுப்பார் அப்படின்னு மனசில் வைத்து கொள்ளுங்கள். அதே போல் இன்றைக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் ராகு பகவான் 2 பேரும் சேர்ந்திருப்பது உங்களுக்கு சேதத்தை கொடுக்கும் அப்படின்னு மனசில் வைத்து கொள்ளுங்கள். சுக்கிரனாலே இன்றைக்கி வரவு உண்டு. புதனால் வரவு இல்லை, சுக்கிரனால் வரவு உண்டு. அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை வணங்குவது. விஷ்ணுவுடைய நாராயண அம்சம் எதுவாக இருந்தாலும் சரி, நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம்னு சொல்லுவாங்க. 3 கோலத்தில் எப்படி இருந்தாலும் சரி, நின்ற கோலம்னா பெருமாளை வணங்குவது வெங்கடேச பெருமாள், அமர்ந்த கோலம்னா நரசிம்மரை வணங்குவது, கிடந்த கோலம்னா அனந்த சேனரை வணங்குவது. இப்படி 3 தெய்வங்களை எப்படி வேணால் நீங்கள் வணங்கலாம். ஆனால் ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வரணும். ராமா கிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா இப்படின்னு ஒரு மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்ல 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 இன்றைக்கி என்ன ஆகும், இன்றைக்கி நமக்கு சந்தான சப்தமி அப்படின்னு இருக்குது. சப்தமினாலே நமக்கு நல்லது. அதுலேயும் சந்தான சப்தமி அப்படிங்கும்போது இன்னும் நல்லது. கமல சப்தமின்னு சொல்லுவாங்க இதை. அப்போது உங்களுக்கு இந்த மந்திரமானது உங்களுக்கு பல விதத்திலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம். இது நல்லா உருவேற்றி செய்யும்போது இன்றைய நாளின் இனிமையை அப்படியே ரீபோர்ட் பண்ண முடியுன்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலே நேரடி பார்வையில் இருந்த செவ்வாயானவர் இப்போ அஷ்டமத்தில் போய் உட்காந்துட்டார். நேரில் உட்காந்தாலும் கொஞ்சம் பயம் இருந்தது, இப்போ 8ல் போய் உட்காந்தார். மரண பயத்தில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போய் உட்காந்துருக்கிறார். சரி சார், உங்களுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடியது பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா சந்திரனானவர் எப்படி வரப்போகிறாருன்னா இன்றைக்கி 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார். காலையிலேருந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. கொஞ்சம் இனம் புரியாத சுகம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொடுக்க போகிறார். அப்போது உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமான நாள் எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அங்கேருந்து சந்தோஷத்தை கொண்டு வரார்.
அப்போது ராசிக்கான பலனை எடுத்துன்னு வந்துடுறார். குரு சந்திர யோகம் அப்படிங்கிறத எடுத்துன்னு வரார். உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடம் அப்படிங்கிற பார்க்கக்கூடியது நமக்கு அங்கே சூரியன் அமர்ந்திருக்கிறார். கூடவே சுக்கிரன் புதன் 2 பேரும் வக்கரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். சனியும் ராகும் சேர்ந்து இருக்கக்கூடிய சார். இப்போ 5 பேர் அங்கே உட்கார்ந்துருக்கிறது எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் கவலையை கொடுப்பதாக அமர்ந்திருக்கிறது. தேவையில்லாத வார்த்தையை விட்டால் அடிக்கிறதுக்கு 2 பேர் கட்டை வச்சுட்டு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேர் உட்காந்துருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதையுமே ஹானஸ்ட்டாக உங்கள் மனசில் நல்லதுன்னு நினச்சா மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் வேலைக்குள்ளே போகாதீங்க, மம்பில் போய் மாட்டிக்கூடாது. முடிந்த வரை அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் தனியாக வெளியில் நின்று வேடிக்கை பார்க்குறது இந்த மட்டும் செஞ்சால் போதும். உள்ளே போய் களத்தில் இறங்கினீங்கன்னா கட்டையடி உண்டு அப்படிங்கிறத மனசில் வைத்து கொண்டீங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் போதும். வாகனங்களில் போகும்போது இதே தான், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா எழுத்தாப்படி வந்து இடிச்சுட்டு போடுவான். அவன்கிட்ட தேவையில்லாமல் தகராறு, நான் தான் ரைட்டுன்னுவான் அவன், நீங்கள் தான் ரைட்டுன்னு இது ஒரு பேர் கோரலாக போயிடும். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கூடிய விஷயங்கள். அதனால் வெளியில் போகும்போதும் வாகனத்தில் போகும்போதும் இல்லை பேசும்போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோன் பயம் அப்படிங்கிறத கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. வேற ஒன்றும் இல்லை, சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இல்லைன்னா என்னன்னா கொஞ்சம் வம்பில் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எப்படி வெளியில் வர்றது? ராமா ராமா தான், வேறு வழியே இல்லை. ராம ஜபம் அப்படின்னு சொல்லுவோம். ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு இருந்தாலும் சப்தமிக்கும் ராமருக்கும் அவ்வளோ பெரிய கனெக்டிவிட்டி. நாமத்தை சொல்லும்போது அனைத்து விதமான நல்லத்தை கொடுக்கக்கூடிய ராமர் அப்படின்னு சொல்லுவார். ராமபானம் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ராமருடைய ஜபத்தை செய்த அனுமனுக்கு எப்படி பலம் வந்ததோ, ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ளே மூல நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, ஆஞ்சநேயர். அப்படி பலத்தை பெற்றுவதற்கு தான் தனுசு ராசி அமைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு போராட்டங்கள் எதையுமே நீங்கள் ஈஸியாக வெல்றதுக்கு தான் அந்த ராம ஜபம் இருக்கிறது என்பதை மறக்காமல் செய்யும்போது இந்த நாள் மட்டுமில்லை, எல்லா நாளுமே உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேராக பார்க்க போகிற செவ்வாய் அப்படின்னா 7ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்க்குறார். நார்மலாக செவ்வாய் இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தால் லட்சுமி கடாட்சமாக இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ 7ல் போனது கொஞ்சம் பயத்தை கொடுப்பார். ஏதோ இனம் புரியாத பயம் ஒன்று உங்களுக்கு கவி கொள்ளக்கூடிய நாள் இன்றையிலிருந்து அந்த செவ்வாயோடைய தாக்கத்தில் அப்படி தான் இருக்கப் போகிறது. இந்த செவ்வாயுடைய மிருகசீஷம் என்ற இந்த ராசிக்குள்ளே தான் இன்றைக்கி சந்திர பகவான் ஆனவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரயாணம் செய்கிறார். அவங்க ராசியிலேருந்து பார்க்கும்போது இது 5ஆம் இடம் 6ஆம் இடம் அப்படின்னு இருக்குது. 5ஆம் இடத்துல காலையில் இருக்கும்போது பெருசாக ஒன்றும் பெனிஃபிட் இருக்காது. ஆனால் சாயங்காலம் ஆகும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியோடு இன்றைக்கி முடிய போகுது இந்த டே அப்படின்னு எடுத்துக்கலாம். காலையில் ரொம்ப டல்லாக தான் இருந்தது, எல்லா காரியமும் தொட்ட காரியம்லாம் துளங்கலை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். மத்தியானம் ஆக ஆக கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிடும். உங்கள் ராசியில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் முயற்சி, உழைப்பு, உத்வேகம், ஊக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மீன ராசிக்குள்ளே தான் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அவனால் நன்மை உண்டு. அடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சனி ராகு சேர்ந்திருக்கிறாங்க, இவங்களால் பணம் உண்டு. சௌக்கியம் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் புத்தியை மட்டுப்படுத்தக்கூடிய புதனும் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு மனசில் வைத்துக்கொண்டால் இவங்க எல்லாம் நல்லது தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது குருவானவர் பார்க்கிறார் அப்படிங்கிறனால பெனிஃபிட் இருக்குது. இன்றைக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்த யோகம் காலையில் இருக்குது. கொஞ்சம் காரியங்கள் தடைப்பட்டாலும் ஒன்றும் பெருசாக டேமேஜ் பண்ணாமல் இன்றைக்கி வந்துடும். உங்கள் ஆஃபீஸில் எதுவும் தேவையில்லாம் எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டும் கொடுத்துடாதீங்க. எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் கொடுத்தா ஈவினிங்கில் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போடும். அதனால் இன்றைக்கி உங்களால் டாஸ்க்கு என்னால் இதுவரை தான் முடியும், இது செய்கிறேன் அப்படின்னு காலையிலே சொல்லிட்டீங்கன்னா ரைட்டு. எக்ஸ்ட்ராவாக நான் செய்கிறேன்னு சொல்லி வாழ்க்கைன்னு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஹோல் டே அதுக்கான எல்லா எனர்ஜியும் போடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். இன்றைக்கு மருத்துவ செலவுகள் எதுவும் இல்லைங்கிறதே பெரிய உங்களுக்கு சந்தோஷம். அதனால் கொஞ்சம் ஹாப்பி நோட் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி டேவை. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் சாயங்காலத்தில் கொஞ்சம் குவிட் பண்ணி நீங்கள் வெளியில் போய் விழாக்கள் எல்லாம் கலந்து கொள்வது, திருமண விழாக்கள் எல்லாம், ரிசப்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஒரு நல்ல விழா காலங்களுக்கான சூழ்நிலையும் திருமணம் ஆகாத பெண்கள் அல்லது ஆண்களுக்கான திருமண முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சிலவங்களுக்கு இடமாற்றங்கள், வீடுலாம் புதுசாக மாற்றணும், போகணும், வரணும்னா அதெல்லாம் இன்றைக்கி நல்லா யோசித்து செய்யலாம். நல்லதே நடக்கப் போகிறது. சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். அதனால் லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் தான் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாள் இனிய நாளை அமையும் என்பதிலே எந்த விதத்திலும் சந்தேகம் வேண்டாம். வணக்கம் கும்பராசி அன்பர்களே.
உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாலே மனதில் கொஞ்சம் கவலையை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிடலாம். உங்கள் ராசிநாதனும் அங்கே தான் உட்காந்துருக்கிறார். அப்போ நேச்சுரலி அவர் என்ன பண்ணுவார், குடும்பத்தில் கொஞ்சம் வியாதிகள்லாம் கொடுத்துருப்பார், மருத்துவ செலவுகள். ஆனால் ஒரு நல்ல நோட் கொடுக்கணுன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வியாதி அப்படிங்கிறதுலேருந்து 5ஆம் இடத்துக்கு மூவாரார் நமக்கு சந்திரனானவர். அப்போ காரியத்தில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தினாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மருத்துவ செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறார். அது ஒரு நல்ல நோட்டு. சுக்கிரன் அமர்ந்திருப்பது ரொம்ப நல்ல, லக்ஷ்மி கடாட்சமாக பைசா கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார். அதனால் எப்படியானும் பைசா வந்துடும். ஒரு குருவின் கடாட்சத்தினால் வரக்கூடிய பைசா போல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் வரக்கூடிய பண வரவு நல்லதாக இருக்கும். கொஞ்சம் புத்தி குறைவாக இருக்கும். எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செஞ்சிருந்து நல்லது. அவசரமாக அள்ளி தெளிப்படுறதுன்றது வேண்டாம். அதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்னா கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், வியாதிகள் தொடர்ந்து இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செய்யக்கூடிய காரியங்களாக செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சில நண்பர்களையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மட்டும் இண்டிவிஜுவலாக மாட்டிக்காதீங்க. கூடவே கூட்டிட்டு போங்க. சிங்கிளாக தான் வரும் அப்படின்லாம் வசனம் விட்டுட்டு நீங்கள் மாட்டிக்கிடாதீங்க. அதெல்லாம் தப்பு. கூட யாருன்னா 2 பேர் இருக்கட்டும், அடி வாங்கினா அவங்களும் சேர்த்து வாங்கட்டும், அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ பண்ணும்போது புதன் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். புதன்றது அப்படி தான், அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம். இல்லைன்னா என்ன தனியாக மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது குழந்தைகளுடைய சப்போர்ட். ஏன்னா சாயங்கால வேளையில் இன்றைக்கி குழந்தைகளுடைய அந்த குதூகலம் உங்கள் மனசில் நிறைய விஷயத்தில் மாற்றங்களை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், சாயங்காலம் ஒரு சின்ன அவுட்டிங் போங்க. முடிந்தால் இன்றைக்கி விவாகம் அப்படின்னு சுப முகூர்த்தம்லாம் இருக்கிறதுனால யாருன்னா கல்யாணம் எல்லாம் இருந்தால் அந்த ரிசப்ஷனுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மனதிலே அவர்களுக்கு ஒரு புதிய எனர்ஜியை கொண்டு வாருங்கள். அப்படி செய்யும்போது உங்கள் வீட்டில் ஒரு சின்ன மாற்றங்களை நீங்கள் காணலாம். அது நல்ல ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கும். கடன் கொடுக்க வேண்டி இருந்துன்னா கடனை இன்றைக்கி கொஞ்சம் கொடுத்து அடைங்க. எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டே போகாதீங்க. சப்தமியிலெல்லாம் கடன் அடைச்சிங்கன்னா கடன் செட்டில் ஆகிடும். அதனால் அதெல்லாம் நீங்கள் அதை செய்யலாம். புதுசாக வீடு கட்டுறது, பூமி வாங்குறதுன்னு எதனா எண்ணம் இருந்தால் அதெல்லாம் இன்று வாங்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்கள். அதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு வந்து நிற்கும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படிங்கிற மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்வது. ராமா கிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இன்றைய சந்தான சப்தமி என்பது கொண்டு தரும். அதனால் இந்த மந்திரங்களை தொடர்ந்து எந்த விதத்திலும் இதில் ஒரு மனசில் மாற்றமே இல்லாமல் செய்தீர்களானால் உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. 5 பேர் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் ரொம்ப நல்லவர். உங்கள் மனசுக்குள்ளே இருந்தனால என்ன ஆகிறது, உங்களை ஏதாவது ஒரு இதில் சிக்கலில் மாட்டி விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அதே போல் சனீஸ்வர பகவான், ராகு பகவான், இவங்க 2 பேரும் பெருசாக திங்க் பண்ண சொல்லி மாட்டி விடுறது. சரி சார், இவங்களாம் நல்லா இருக்காங்களே, எங்கள் புதனான் நல்லா இருக்காங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் இதில் எரியல கொள்ளையில் என்ன கொள்ளைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வெளியில் பிரயாணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுதான். சுக்கிரனானவர் தனகாரகன் அப்படின்னு பார்க்குறோம். தனத்தை கொடுப்பவராக அமைகிறார். பரிவர்த்தனை யோகத்திலே அமர்ந்தக்கூடிய இந்த குருவானவர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு சின்ன நோட்டை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ சந்திரன் பிரயாணம். சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போவது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் லாபத்தை கொடுப்பார் கால வேளையில். இவர் 4ஆம் இடத்துக்கு சாயங்காலம் கிளம்பிடுவார் மிதுன ராசிக்குள்ளார. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் உடம்புல சிக்னஸை கொடுத்துட்டு போடுவார். ஸோ இன்றைக்கி தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். அதனால் அசதியும் சோர்வும் உண்டுன்னு மனசில் எடுத்துக்கோங்க. அப்போ தேவையில்லாத அலைச்சல்களெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 4 வாட்டி செக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வச்சுக்கோங்க, அவசரமாக கிளம்பி அவசரமாக திரும்பி அவசரமாக டயர்டாகிடுவீங்க. இதனால் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் நிதானித்து செய்வது ரொம்ப நல்லது. எந்த காரியமே ஆதாயத்துடன் தான் நம்ம இறங்கணும்னு மனசில் போட்டு கொடுங்க. ஆதாயம் இல்லாமல் நம்ம எந்த காரியமும் செய்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு
உங்களுக்கு வாழ்க்கையில் சௌக்கியத்தை தான் கொடுக்க போகிறார், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் பண வரவு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா ஒருத்தர் தான் பாசம் கொடுக்க போகிறார். சுக்கிரனால் வரக்கூடிய பண வரவு தான் இருக்க வழியே மற்ற எங்கேருந்து பண வரவு அப்படிங்கிற டோனே காணும். அதனால் ரொம்ப அல்ட்டிக்கலாக வேண்டாம், நிதானமாக இருக்கிறத வச்சு செஞ்சால் போதும் அப்படிங்கிற ரூலில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போடும். இன்றைக்கி சந்தான சப்தமி அப்படிங்கிற சந்தான சப்தமி, கமல சப்தமி இதிலெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் நம்ம லக்ஷ்மி தேவியை வழிபடுவதோ இல்லை சந்தான லட்சுமியை வழிபடுவதோ அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிந்தால் அதெல்லாம் செய்யுங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈவினிங் ஹவர்ஸில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நம்பரில் ஏதாவது விசேஷங்கள் விருந்துகள் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அவசியம் போயிடுங்க. ஸோ அது கொஞ்சம் மைண்ட்ஸில் பெருசாக மாற்றத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்துக்காரர் போய் உட்கார்ந்துருக்கிறது 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் ஆனவர். அதனால் கொஞ்சம் சின்ன குழந்தைகள் கூட ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஈடுபடுங்கள். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டே வந்து எண்ட்ஸ் வித் குட் நோட் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இன்றைக்கி பெரிய ட்ரமாட்டிக்கல் சேஞ்ச் இல்லைனாலும் இந்த டே ஒரு நல்ல டே அமையும். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, இதுவரை மேஷம் முதல் மீனம் வரையான ராசிகளை பார்த்தோம். அந்த ராசிகள் பலன்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறோம். இதில் ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். இது தொடர்பான கேள்விகளை ஃபோனில் கூட கேட்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே உங்களுக்கு இந்த காணொளி தொடர்ந்து அப்லோட் ஆகும்போது கிடைத்து கொண்டு இருக்கும். வாழ்க வளத்துடன்.